இயக்குனர் சுந்தரோட இயக்கத்துல அஜித், ஸ்ரீஸ்வேதா, டைரக்டர் கே பாக்யராஜ் அண்ட் தலைவாசல் விஜய் இவங்களோட நடிப்புல ஒரு வித்தியாசமான கதை களத்தோட வெளிவந்திருக்க ஒரு முக்கியமான படம் தான் அந்த 7 நாட்கள். அந்த படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். பேசிக்கலா நான் ஒரு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். டெலஸ்கோப்ல ரிசர்ச் பண்றப்போ அந்த 7 நாட்கள் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீரோ அஜித் இந்த படத்தில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். ஒரு நாள் டெலஸ்கோப்பில் அவர் வானியல் நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்து மூலமாக அவருக்கு ஒரு பவரும் கிடைச்சிருது. அந்த ஒரு பவர் அவருக்கு சாபமாக மாறிடுது. இந்த ஒரு சாபம் அவர் மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கிற நபர்களையும் போட்டு வாட்டி வதைக்குது. அவரும் சரி, அவரை சுற்றி இருக்கவங்களும் சரி, எப்படி அந்த வாட்டி வதைக்கக்கூடிய சாபத்திலேருந்து வெளியில் வர்றாங்க, வெளியில் வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணுறாங்க, கடைசி அவங்க வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு போராட்டமும் அந்த ஒரு பரபரப்பும், இதுக்கு நடுவில் சிக்கி தவிக்கக்கூடிய காதலும் அப்பா அம்மாக்கான உணர்வுகளும், அதே நேரம் அரசியல்களும், அதே நேரம் அதிகாரங்களும் அப்படிங்கிற பல விஷயங்களை பேசினது மட்டும் இல்லாமல் இதில் வெறும் சயின்டிஃபிக் ரொமான்ஸு த்ரில்லர் பேசாமல் அதே நேரம் மெடிக்கல் எரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து பேசியிருக்காங்க. அதுவும் இந்த நேரத்தில் சமூகத்தில் பிரச்சனையாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தெருநாய் விஷயத்தை ரொம்ப இன்டென்ஸாக இது நடந்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் எடுத்து 4 ஜேனராக எடுத்திருக்க ஒரு படம் தான் இந்த அந்த 7 நாட்கள். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனும் கூட. அந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போதுடா. நல்லா தான்டா போயிட்டு இருக்காது. இந்த அந்த 7 நாட்கள் எப்படி நவருது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை பேச நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா வரலாற்றில், நாட்டு இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரி, தமிழ் சினிமா வரலாற்றில் டெலஸ்கோப்பை பேஸ் பண்ணி அது மூலமாக நகர்ற ஒரு முதல் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்காக இந்த படத்தோட டீம் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வர்றப்போ ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறத நிறைய மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட கதை எழுதி பல வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிற அந்த படத்தோட இயக்குனரான சுந்தரும் அந்த படத்தில் அசோசியேட் ப்ளஸ் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண சச்சின் அவர்களுமே சொன்னாங்க. அப்படின்றப்போ இந்த படத்தில் நிறைய ஸ்க்ரீன் பிளே ஒர்க்ஸ் அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முதல் விஷயம் இருக்குது. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம ஐயா பாக்யராஜ் அவர்களோட படம் தான். ஸோ அந்த ஒரு பேர் வெறும் அட்டென்ஷனுக்காக தான் அந்த படத்தில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க பொருத்தமான ஒரு டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 7 நாட்கள் தான். ஏன்னா 7 நாளில் நடக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சீட்டேஜ் கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லரான படம் தான் இது. அதனால இது ரொம்ப சூட் ஆகிற ஒரு விஷயம். இதுதான் 2 முக்கியமானது. மனுஷங்களும் செத்துருவாங்களா? அடுத்ததா அந்த படம் நகர விதத்துக்கு போயிடும். படம் ஓப்பன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நார்மலான ஒரு ஓப்பன் தான். ஒரு நார்மலான ஓப்பன். அதுக்கு அந்த கதைக்கு பின்னாடி ஒரு நான் லீனியரை கொண்டு வராங்க. ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு நான் லீனியரை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா திரும்ப லீனியருக்கு வந்துடுது, ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் படம் ட்ராவல் ஆகுது. இது ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் ட்ராவல் ஆகுதா. இதில் நான் லீனியருக்குள்ளே ட்ராவல் ஆக அந்த படத்தோட டெப்த் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த டெப்த் புரிய ஆரம்பிக்கிறப்போ அந்த படம் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய ஒரு சீன்ஸஸும் ஒரு சப்ஜெக்ட்ஸுமே நம்மளுக்கு புரியாமலே இருக்குது. இந்த சீனில் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் போகுது, இந்த சீனில் எதுக்கு இவன் பச்சை சட்டை போட்டு போகிறான், இந்த சீனில் எதுக்கு இவன் வரான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் கிராஸ் ஆகிட்டே இருக்குது முதல் 30 நிமிஷத்தில். கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு அப்புறமா வண்டி சூடு பிடிக்க ஆரம்பித்து படம் அப்படியே தக்க ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு சாபம், அதாவது அஜித் கிடைச்ச அந்த ஒரு சாபம் அப்படிங்கிறது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அப்படியே வாட்டி வதைக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனால் அது அவருக்கே கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய, அவரே நரக வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு வழியாகவும் மாறுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறப்ப டக்குன்னு இன்டர்மிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாரையும் அமுச்சு விட்றாங்க பிரேக்குக்கு. ஆக என்னடா நடந்துச்சு இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறப்ப டக்குன்னு இன்டர்வல் முடிஞ்சு உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல டைலாக் கூட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. அந்த டைலாக் மட்டும் நான் ஸ்பாய்லர் பண்ண நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வெளிச்சத்தில் வாழ்றவங்களாலே ஜெயிக்க முடியல, கஷ்டப்பட்டுக்கிறேன், நீ இருட்டிலே வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போற அப்படிங்கிற ஒரு டைலாக். இந்த டைலாக்கு அப்புறமா படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. வெளிச்சத்தில் சாதிக்காதது அப்படி என்னத்தையா இருட்டில் சாதிக்க போறேன்? இந்த அட்வைஸ் என்கிட்ட வேண்டாம். எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த படம், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஹாஃப். செகண்ட் ஹாஃப் இந்த பிரச்சனைலேருந்து இவங்க எப்படி வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிற பரபரப்பும் அந்த சொல்யூஷனையும் தேடுற ஒரு சீக்வலாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அதிபயங்கரமாக சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தது படம் இல்லடா, அது வெறும் கதை தான். என்ன நடக்க போகுது, இப்படி நடந்தால் இப்படி தான் நடக்குன்ற ஒரு விளைவை தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாதிப்பு அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபை காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித், ஸ்ரீஸ்வேதா இவங்களோட போர்ஷன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நமோ நாராயணனா இருக்கட்டும், இதில் ஸ்ரீஸ்வேதாக்கு அப்பாவை நடித்த கேரக்டர் ஆகட்டும், அவரோட கேரக்டர் ஒரு பக்கம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு சொல்லி படம் ட்ராவலாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு விறுவிறுப்பான ட்ராவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸு, ப்ரெடிக்டபிள் கிளைமேக்ஸ்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே உட்காந்து இது தான் நடக்கு, நாங்கள் அப்பயே நினச்சோமே அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ நினச்சதெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் வைக்கிறாரு.
ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி நாங்களே சரி ஓகே இது நடக்கல, இப்போ ஆப்ஷன் பி நடக்கும் பார்த்தா அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சிக்கு போறாரு. ஆப்ஷன் சின்னு பார்த்தா இல்லடா ஆப்ஷன் டி தான் சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் டியை வச்சு முடிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கஞ்சா விற்கிறான்னு உள்ள இருக்கிற கைதியை இங்கிருந்தே சொல்ல வச்சிருவேன். எதுக்கு? எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிறேக்கா? சொல்லப்போனால் இந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் 2 விதமாக வச்சுருக்கலாம். ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தா தியேட்டர் விட்டு எந்திரிச்சு வந்த எல்லாருமே ஒரு ஃப்ரீஸான மூமெண்ட்டில் ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் இவர் வச்சிருந்த ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது என்னடா இது மேக்கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை வச்சுருந்தாரு. இப்படியா படம் ஆரம்பிக்கிறது, அதாவது ஒரு விளைவில் ஆரம்பிக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பும் ஒரு முடிவும் அதே நேரம் ஒரு கருத்தும் ஒரு மெடிக்கல் எரரையும் சொல்கிற ஒரு படமாக தான் முடிச்சிருக்காங்க. இது இந்த படம் நகர்ற விதம். இந்த படத்தை பார்ட்டாக நம்ம முதல்ல அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். முதல்ல இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சுந்தர் அவர்கள் தான். ஸோ அந்த படத்தை எழுதின விதம், இயக்குன விதம், அந்த அவுட் வாங்கின விதத்தை அவர் ரொம்ப பாராட்டி ஆகணும். ஏன்னா டெலஸ்கோப்பை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த டெலஸ்கோப்பை பேஸ் பண்ண கதைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இன்சிடென்ட்னு ஒன்று, அந்த இன்சிடென்ட்டை ரைட் பண்ணி இப்போ த்ரில்லர் எடுக்கிறோம், அது இன்வெஸ்டிகேஷன் எடுக்கலாம், சஸ்பென்ஸ் எடுக்கலாம், அதே நேரம் சைக்கோ த்ரில்லர் எடுக்கலாம். ஆனால் சைக்கோ த்ரில்லர் இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், அவங்க ஏதாவது ஒரு லூப் ஒன்று விட்டுட்டு போயிருப்பாங்க. அது மூலமாக தான் அந்த நாட்டில் அவங்க மாட்டுவாங்களே. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லா சீன்லையுமே ஒரு நார்மலாக ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்பே திடீர்னு ஒரு கார் ஒன்று போகும். அந்த கார் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் திடீர்னு வந்து நிற்கும். என்னன்னு பார்த்தா அந்த கார் இங்கே போனிச்சுல அவன் வந்து இப்படி ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எதுவுமே அன்வான்ட் சீன் அப்படிங்கிறதே கிடையாது. அன்வான்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டும் கிடையாது. உயிரற்ற பொருளோ உயிருள்ள பொருளோ அன்வான்ட் இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறதே கிடையாது. எதெல்லாம் இங்கே இடம்பெறுதோ அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் வந்து இல்லைனா வந்து கதை நகர்ற இடங்களில் வந்து ஒரு மிக பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது. அது ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், ஒரு நார்மலான சைக்கிளாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே ஒரு பயனுள்ள விஷயமாக தான் மாறிட்டு இருக்கு. இந்த படத்தில் அன்வான்டான கேஸ்ட் யாரையுமே பயங்கரமாக வைக்காமல் சின்ன கேஸ்ட்டில் சின்ன பிளேசஸில் கரெக்டான விஷயத்தில் முடிச்சதுன்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எப்படி இவங்க செகண்ட் ஹாஃபில் ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க, அந்த பிளேஸ்லேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்குன்னு ஒரு விஷயம் ரைட் பண்ணியிருந்தாரலாம், அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். கிளைமேக்ஸில் இங்கே ஒன்று முடிஞ்சிடும், இதுதான் நம்ம ப்ரெடிக்ட்னு நினைக்கிறப்ப அந்த ப்ரெடிக்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தார். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு படம் கொடுத்த டைரக்டர் அவருக்கு முதல் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ரெண்டாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டிஓபி கோபி அவர்களுக்கு. ஏன்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் முதல் ஒரு 15 நிமிஷம் வரும். அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முழுக்க படம் வந்து ட்ராவலே படன்னு ஒரு பரபரப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கொடைக்கானலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடங்கள்லேயே வைக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் அப்படிங்கிற ரொம்ப ரசித்து இந்த படத்துக்கு ஆப்டான ஃப்ரேம் வச்சிருப்பார். ஏன்னா ஒரு பக்கம் அஜித்தேஜ் வந்து பார்க்குறது நல்ல எப்படி சொல்கிறது ஒரு பாலிவுட் ஹீரோ மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல ஃபேராக இது மாதிரிலாம் இருக்கிறன்றப்போ அவர் பல லைட்டிங் கொடுத்து அவர் ஒரு மாதிரி காட்டியிருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. படத்துக்கு என்ன தேவை அதை கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவர் டெலஸ்கோப்பில் பார்க்குற ஒரு ஸ்கின்லாம் இந்த பக்கம் ஒரே ஒரு ஆரஞ்சு ஃபில் லைட் மட்டும் கொடுத்துருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே இப்போ அண்மையில் வரக்கூடிய நிறைய டெபியூ ஆக்டர்ஸ் படமாக இருக்கட்டும், இல்லைனா இருக்கக்கூடிய நம்ம பார்த்த ஆக்டர்ஸோட படமே லைட்டிங்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த இன்ஸ்டாவில் வரக்கூடிய ரீல்ஸ் மாதிரி எஃபெக்ட் மாதிரியான ஒரு விஷயங்களை போட்டு இங்கிட்டு ரெட் இங்கிட்டு க்ரீன் பின்னாடி ப்ளூன்னு சொல்லி போட்டு எஃபெக்டை போட்டு நமக்கு போதுண்டாங்கிற மாதிரி ஆகி போயிடுறாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் பண்ணாமல் சிட்டியில் எப்படி எடுக்கணும் அதே மாதிரி சிட்டியிலும் அதே நேரம் எப்படி இங்கே எடுக்கணும் கொடைக்கானல் எடுக்கணும் அது மாதிரியான ஒரு சீன் எடுத்திருக்காரு. இதில் ரொம்ப சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரியான மிஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் எடுக்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் தான். இப்போ அண்மையில் வந்து கெவி படம் வந்து மலையில் எடுத்த ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபி படமாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு படம் நல்ல கொடைக்கானல் எடுக்கப்பட்ட நல்ல மலைப்பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு சினிமோட்டோகிராஃபிகள் ஒரு படமாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் மிக முக்கியமான ஒரு சீன் இருக்கும். அஜித்தேஜ் வந்து சைக்கிளில் ஒரு காட்டுக்குள்ளே கொடைக்கானலில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறார். அந்த சீன் ஃபுல்லாமே அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், அந்த லைட் யூஸிங்காக இருக்கட்டும், அவர் காட்டின ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரதியே 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 என் கண்களை கட்டி கடத்தாத அடியே அடியே அடியே. அடுத்த பில்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சச்சின். அவர் சொல்ல போனால் நம்ம சுந்தர் அவரோட சன். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது. மியூசிக்கில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இதெல்லாம் நடந்தா இப்படி தான் இருக்குன்னு சொல்லலை. ஸோ இப்படி இதெல்லாம் நடந்தாங்கிற மாதிரி அங்கே ஒரு பரபரப்பு, இது நடந்ததுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு விறுவிறுப்பு, அப்படி ரெண்டுக்குமான வித்தியாசம் காமிச்சிருக்காரு. ஸோ முதல்ல சொன்ன ரொமான்டிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் அந்த லவ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காதல் காட்சிக்கான மியூசிக்கு நம்ம ஐயா எஸ்பிபி அவரை திரும்ப எடுத்துகிட்டு வந்த ஒரு விதம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களும் இந்த இடத்துல சச்சின் அவருமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோக்கான மியூசிக்கு அது வந்து ஸ்லோமோ போடுற பிஜிஎம் போடுற அதெல்லாம் கிடையாது. ஹீரோக்கும் ஒரு எப்படி சொல்கிற சட்டிலான ஒரு மியூசிக், ஹீரோயினுக்கும் அவங்கள பார்க்குறப்போ இந்த மியூசிக் போடுறப்ப ரசிக்கும்படியான ஒரு மியூசிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அந்த விறுவிறுப்பு, அந்த எமோஷனல் ட்ராவல், அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த பல 100 வருடங்களுக்கு பின்னாடி போய் ஒரு வரலாறு பேசுகிறப்போ அதில் வர்ற ஒரு மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்ராவலை சச்சின் அவர்களுமே கொடுத்துருக்காரு. அந்த பாட்டில் அந்த படத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு ரொமான்டிக்கல் சாங்கும், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ ஒரு சாங் ஒன்று வரும். இந்த 2 சாங் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு போட்டிருக்க ஒரு மியூசிக்கு
அந்த கிளைமேக்ஸை நம்ம எல்லாரையும் தான் பாராட்டி. நான் மொத்தம் சச்சின் இந்த படத்தில் டாப் நாச்சாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் அது நிலா மொட்டை மாடிக்கு வருமா? வராது, இன்னைக்கு அமாவாசை. நான் வானத்து நிலாவை சொல்லல, என்னோட நிலாவை சொன்னேன். அதுக்கப்புறமா வந்துடும் டெபியூ ஆக்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அஜிதேஜ் அப்படிங்கிற ஒரு பையன். இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருந்தார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சுட்டு வெளில வந்து ப்ரெஸ் மீட்லேயும் ரொம்ப பொலைட்டாக இருக்கார். ஆனால் ஆஃப் கேமராவில் தான் தலைவன் அப்படி இருப்பான். நீ ஆன் கேமரா மட்டும் போட்டு பாருங்க, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நடிப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோக்கான ஷட்டிலான நடிப்பு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறமா அந்த அவருக்கு கிடைச்ச அந்த சாபம் அது குறித்த அந்த பதப்பதிப்பில் அந்த பதட்டத்தில் ஒரு நடிப்பு. செகண்ட் ஹாஃபில் முழுக்க எமோஷனல் கேரி பண்ணுறது. ஏன்னா ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும், அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கணும், அப்பா பயந்த ஒரு பையனாக இருக்கணும், அந்த சாபத்துலேருந்து வெளியே வரணும், அந்த சாபத்துக்கான சொல்யூஷனை தேடணும், எல்லாமே அந்த பாயிண்ட் இருக்குது. ஒரு மாஸ்டர் ஹீரோயிசம் பண்ணி சண்டையெல்லாம் போட்டிருந்தா நம்ப முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சுந்தர் அவர்கள் வந்து பயங்கரமாக ஒரு டெபியூ ஆக்டராக அவனை ஒர்க் ஷாப் வச்சு இப்படி தான் பண்ணணும், இதுதான் ஆடியன்ஸ் கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பாக காட்டியிருக்காரு. இது எல்லாமே பயங்கரமாக வந்து. ஸோ அஜிதேஜ் இந்த படத்தை நெயில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ஸ்ரீஸ்வேதா அவர்களை சொல்லணும். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டெபியூ ஃபிலிம். அவங்க சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தா எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா மூலமாக வாய்ப்பு கிடைக்கிற யாருமே இங்கே வந்து பெரிய ஸ்க்ரீனை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா. அதுக்கு இவங்க ஆப்போசிட்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயினுக்கான ஒரு ஷட்டில் போர்ஷன், அந்த ஷட்டில் போர்ஷன்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வராங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் இந்த விஷயத்தால் இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்ப இவங்களும் அந்த பாதிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒருத்தவங்களா மாறுறாங்கன்றப்போ அதுக்கான நடிப்பை கொடுக்கணும் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அஜிதேஜ் நடிப்பில் மிரட்டிட்டு இருக்காரு, அப்போ இன்னொரு பக்கம் இவங்களும் நடிப்பில் மிரட்டன்றதுனால போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எப்போ வரையும் கிளைமேக்ஸ் படம் முடிகிற வரையுமே மிரட்டுறாங்க. அதுவும் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்குது. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குல்ல, அதில் லிட்ரலி பயங்கரமான ஒரு சீனுங்க, மரத்தில் கட்டி போடுற ஒரு சீன்லாம் இருக்கும். நான் ஸ்பாய்லர் பண்ணல, ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மெச்சூர்டு ஆக்டர்ஸ் எப்படி நடிப்பாங்களோ அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டிங் தான் பயங்கரமான. அதாவது இவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹியூமனை தாண்டின ஒரு நடிப்புன்னு சொல்லல. இதை ஏன் சொல்கிறேங்கிற நீங்கள் படம் பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஸோ ஒர்க் ஷாப்பை எப்படி இவங்க டிட்டோ ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே வந்து இறக்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒர்க் ஷாப் பார்த்து நடிப்பு கற்றுக்கிறத தாண்டி உணர்வாக நடிக்கணும். ஸோ உணர்வுபூர்வமாக நடிக்கிற ஒரு நடிப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ்வேதா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் சிங்கிள் காஸ்டியூம் தான். அதாவது செகண்ட் ஹாஃபுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரேக்லேருந்து ஒரு சிங்கிள் காஸ்டியூம் தான் வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு சிங்கிள் காஸ்டியூம்லேயே ட்ராவல் பண்ணி அது மூலமாகவே எலிவேட் பண்ணி ஒரு சீனுக்கும் அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற கான்செப்ட்னு போனால் ஒரு நாளுக்கும் ஒரு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கிறது, நடிக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே டைலாகே இல்லாமல் நடிக்கணுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைலாக இருந்தால் கூட முக பாவனைகள் அது இதையும் காட்டி ஏதோ பண்ணிவிடுவோம். ஆனால் டைலாகே இல்லாமல் நீ மைமில் நடிக்கிற மாதிரி தான் நடிக்க, நீ எமோஷனை கன்வே பண்ணணும் அப்படின்றப்பலாம் ஒரு கட்டத்தில் அவங்க பண்ணுவாங்க பாருங்க. வேனுக்குள்ளேயா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், அவங்க நடிக்கிற அந்த ஒரு நடிப்பு, அந்த கார்டன் ஃபைட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஸ்ரீஸ்வேதா ஒரு மெச்சூர்டான ஆக்ட்ரஸாகவும் நமக்கு தெரிவாங்க. சொல்லப்போனால் அந்த படம் பார்த்துட்டு சொன்னதும் அதுதான், தொடர்ந்து படம் பண்ணுங்க, ஆனால் இது மாதிரி செலக்டிவான கதைகள் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது. ஆக மொத்தம் ஸ்ரீஸ்வேதா அண்ட் அஜிதேஜ் இந்த படத்தில் இவங்க வந்து ஒரு டெபியூ ஆக்டர்ஸ் நம்ம சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அஜிதேஜுக்கு வந்து தமிழ் தெரியாது, அதனால் டப் வாய்ஸ் தான். பட் எந்த இடத்துலையுமே வாய்ஸ் சிங்க் ப்ராப்ளம் வராமல் ஒரு விஷயத்தை அவுட் வாங்கியிருக்காரு சுந்தர் அவர்களும். அதே நேரம் அதுக்கேற்ற மாதிரி லிப்சிங் பண்ணியிருக்காரு அஜிதேஜ் அவர்களும். இந்த டீம் ஒர்க்லாம் சேர்ந்து இந்த ரொமான்டிக்கு, த்ரில்லரு, சயின்டிஃபிக்லாம் தாண்டி இந்த மெடிக்கல் எரர், அதுக்கப்புறம் இந்த ரேபிஸ், தெருநாய்கள் வளர்க்குறதுனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ஒரு ஒன் லைனாக எடுத்து ஃபுல் லைனாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொன்னதில் ஒரு சமூக கருத்தை பேச்சோட பேச்சாக போட்ட மாதிரி இருந்தது. கருத்தூசியாக குத்தாமல் இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா, நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்லேயும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டினது இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட ட்ராவல். அப்படின்றப்போ டீம் ஒர்க்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம் கொடுக்குறாங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூட ஒரு படம் கொடுக்குறாங்க, அதில் ஒரு கருத்தையும் சொல்கிறாங்கன்றதான் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த படத்தில் சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஃப்ளாஸ் இல்லாமல் எல்லாராலையும் படம் எடுக்க முடியாது. சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்து இதுதான் இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு தெரியல, அப்போ ஏன் வந்து இதை இப்படி மாற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த மாதிரியான விஷயங்கள் அண்மையில் வரக்கூடிய ஹாலிவுட் படங்கள்லேயே இல்லை வேறு மாதிரியான படங்கள்லேயே வருது. இதை வந்து ஏன் அப்படி எடுத்தீங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த கதை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படிங்கிறத இயக்குனர் சொல்லிட்டாரு. அதனால் அந்த ஒரு விஷயத்தை விட்டுரும். அதே நேரம் சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற விஷயங்களை தடுத்துருக்கலாம். இந்த ப்ரீ கிளைமேக்ஸுக்கும் கிளைமேக்ஸ் நடுவில் ஒன்று இருக்கலாம், அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிச்சுக்கலாம், வேகமாக முடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேரோட குரல்கள்லாம் கேட்ட மாதிரி இருந்து அந்த ஒரு விஷயத்தை மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. அப்புறம் இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த படத்தோட மைனஸ் இல்லை, அது நம்மளோட மைனஸ்னே சொல்லிக்கலாம். இவ்வளோ நல்லா படம் எடுத்தவர் அதை நம்ம மொழியில் எடுத்து விட்டார், அதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஆட்கள் எப்போயுமே இது மாதிரி நல்ல படங்களை டக்குன்னு கொண்டாட மாட்டாங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா அது வெளியில் போய் ஸ்னீக் பீக்கில் பார்த்து, இன்ஸ்டாகிராமில் பார்த்து, அதில் ரீல்ஸை பார்த்து, இது என்னடா படம் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி அதுக்கப்புறம் ஓடிடியில் வரை வெயிட் பண்ணி, இல்லையா பைரசியில் வரையும் வெயிட் பண்ணி அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நம்ம. அப்படின்றப்போ அந்த ஒரு படத்தை இங்கே எடுத்துட்டார் அப்படிங்கிறதான் ஒரே கவலை, மித்தபடி எந்த கவலையும் கிடையாது. ஓவராலாக இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தில் அந்த 7 நாட்கள் ரொம்ப வித்தியாசமான கதை காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஓப்பனிங் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதை பார்த்து யாரும் எதுவும் முடிவு பண்ணிட வேணாம். அதுக்கப்புறம் படம் நல்லா விறுவிறுப்பாக போகக்கூடிய படம் தான். ஸோ தேட்டரில் எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்,
இல்லை இப்போ அண்மையில் நம்ம பார்த்து பிரம்மாண்டமாக ஒருத்தன் அடித்து 10 பேரை பறக்க விடுற கதை, அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து நமக்கு வந்து ரொம்ப புளிச்சு போயிட்டு ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் எல்லாருமே அந்த 7 நாட்கள் பாருங்கள். அந்த 7 நாட்கள் படம் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் கொடுத்தது, தமிழ் சினிமாவில் இந்த படம் எப்படியாப்பட்ட இடத்த பிடிக்கும், உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைகளாக இருக்குது, எதெல்லாம் குறைகளாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தில் நீங்கள் யாரோட ஒரு ரசிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.